இது அமரன் படத்தோட ரிவ்யூ இல்லை, அதை நிறைய பேர் ஏற்கனவே செஞ்சுட்டாங்க, சில பேர் செஞ்சுட்டாங்க. முகுந்த் வரதராஜன் அப்படின்னு ஒரு லெஜெண்ட், மூவி டேக்கன் வித் அட்மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இவ்வளவு நல்லா ஒரு படத்தை எடுத்துட்டு எவ்வளோ பெரிய ஒரு குறைய வச்சுட்டீங்களே சார் படத்தில். முகுந்த் வரதராஜன் என்ன ஜாதின்னு சொல்லாமலே விட்டுட்டீங்களே சார். அவர் எவ்வளோ பெரிய வீரனாவனா இருக்கட்டும், அது நாட்டுக்கு, எங்களுக்கு அவரோட ஜாதி தானே முக்கியம். எப்படி சமாதானப்படுத்தும் அந்த பிஞ்சு உள்ளங்களை. ஆனா ஹீரோயின் கழுத்துல மட்டும் சீனுக்கு சீன் சிலுவை தொங்குமா, நாங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? ஒரு ஆஸ்கர் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ், இது எதையுமே எங்களால ரசிக்க முடியலையே. அந்த சீன்ல எதுக்கு சார் சிலுவையை காட்டினீங்க? அட கூறுகட்ட கூமுட்டை. ஒரு ஐயங்கார் பையன் அவங்க அப்பாவை நைனான்னு எப்படி கூப்பிடுவான்? ஒரு முன்னணி நடிகை சார், ஒரு ஹீரோயின். நயன்தாரா, தெருசாவுக்கெல்லாம் டஃப்பை கொடுக்குற ஒரு மிகப்பெரிய நடிகை. ஒரு ஹீரோவுடைய ஜாதி என்னன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லைன்னா நீங்கெல்லாம் எதுக்கு சார் படம் எடுக்கிறீங்க? இது இல்லை சார் தியாகம். அதாவது முகுந்த் வரதராஜன் பண்ணின தியாகத்தெல்லாம் மிஞ்சிய தியாகம் இது. கிறிஸ்டியனா இருக்கிற இந்துவா இருக்கிற முகுந்த் வரதராஜனுக்காக படத்தோட டைட்டிலே அமரன்கிறதுக்கு பதிலாக ஒரு தமிழனா, உண்மையான இந்தியனா உங்க மனசுக்குள்ள இருந்து 2 வார்த்தை பேசுங்க. ஆனா அவங்கெல்லாம் எத்தனை வாட்டி வேணாலும் தப்பு பண்ணலாம், எவ்வளவு வாட்டி வேணாலும் அசிங்கமா தோத்து போகலாம். அதுதான் இன்னைக்கு நம்ம ஆர்மி ஆஃபீஸர்ஸோடைய நிலைமை. பிடித்தமெல்லாம் போக ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வீட்டுக்கு எடுத்துட்டு போற மீதி என்னன்னு பாருங்க, அவர் ஜாதி என்னன்னு பார்க்க வேண்டாம். ஹேஷ்டேக் அமரனுக்கு ஜாதி இல்லை. ஹாய், அமரன் படம் பார்த்தேன், ரொம்ப அப்செட்டா இருக்கேன். இது அமரன் படத்தோட ரிவ்யூ இல்லை, அதை நிறைய பேர் ஏற்கனவே செஞ்சுட்டாங்க, சில பேர் செஞ்சுட்டாங்க. ஸோ இது அது இல்லை. நான் இங்கே வந்திருக்கிறதோட ஆப்ஜெக்டிவ் இன்றைக்கி என்ன அப்படின்னா, என்னோட வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் எல்லாரையும் தாண்டி இந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் ராஜ்குமார் பெரியசாமி அவர்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இப்போது இங்கே என் கூட இல்லை. ஸோ திஸ் இஸ் கோன் டு பி மோர் ஆஃப் அ மோனோலாக். நான் தான் பேச போகிறேன் அவர்கிட்ட. வணக்கம் ராஜ்குமார் சார். படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவாகவே ஒரு சினிமாவை எடுக்கும்போது அந்த சினிமாவை எடுக்கிற மொத்த டீமுக்குமே ஒரு பொறுப்புணர்ச்சின்னு ஒன்று இருக்கணும் சார். ஜென்ரலாக வரக்கூடிய படங்களில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் போட்ட பணத்தை திருப்பி கொடுக்கணும், அந்த சில பல கோடிகளை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி தான் டைரக்டர், ஹீரோ இன்னும் எல்லாருக்குமே இருக்கும் இந்த படத்தில். அதான் இருக்கணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பொறுப்பு வேற, அந்த பொறுப்பு ரொம்ப பெருசு. முகுந்த் வரதராஜன் அப்படின்னு ஒரு லெஜெண்ட், இந்தியன் ஆர்மியில் மேஜராக இருந்து தாய் நாட்டுக்காக அவர் உயிரையே தியாகம் பண்ண தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர். அவரோட கதையை தான் நீங்கள் படமாக எடுத்திருக்கீங்க. ஸோ அவர் வாழ்ந்த அந்த நிஜமான லைஃப்லேருந்து கொஞ்சம் கூட டீவியேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் எல்லாருக்குமே இருந்தது. அண்ட் அந்த பொறுப்பு உங்களுக்கு மட்டும் இல்லை, ரைட் ஃப்ரம் த ப்ரொடியூசர் மிஸ்டர் கமல்ஹாசன்லேருந்து ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்த கடைநிலை ஊழியன் வரைக்கும் எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருந்ததுங்கிறது ஸ்க்ரீனில் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் தெளிவாக தெரிஞ்சுது. மூவி டேக்கன் வித் அட்மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சாரி, இந்த மூவின்னு கூட சொல்லக்கூடாது, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது மூவி இல்லை, இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இதை மாதிரி ஒரு படம் இனிமேல் வருமானு தெரியல. அண்ட் நீட்லெஸ் டு மென்ஷன், சிவகார்த்திகேயன் முகுந்தாவே மாறி இருந்தார், சாய் பல்லவி இந்து வர்கீஸாவே வாழ்ந்திருந்தாங்க. அல்டிமேட் மூவி, ஆல் ஃபைன். என்ன பிரயோஜனம் சார்? இவ்வளவு நல்லா ஒரு படத்தை எடுத்துட்டு எவ்வளோ பெரிய ஒரு குறைய வச்சுட்டீங்களே சார் படத்தில். எவ்வளோ பெரிய ஒரு தப்பு நடந்திருக்கு இந்த படத்தில். முகுந்த் வரதராஜன் என்ன ஜாதின்னு சொல்லாமலே விட்டுட்டீங்களே சார். வெல்கம் டு வித்வுட் மேக்கப் வித் விஸ்வா. ஜாதியெல்லாம் முக்கியமானு கேட்டால் கண்டிப்பாக ஜாதி முக்கியம் தான் சார். அவர் எவ்வளோ பெரிய வீரனாவனா இருக்கட்டும், அது நாட்டுக்கு, எங்களுக்கு அவரோட ஜாதி தானே முக்கியம். இன்னைக்கு படமா வந்த இந்த கதை நாளைக்கு 10ஆம் கிளாஸ் பசங்களுக்கு பாடமா கூட வரலாம். அதை படிக்கிற அந்த அடுத்த ஜெனரேஷன் குழந்தைங்கலாம் முகுந்த் வரதராஜன் என்ன ஜாதி அப்படின்னு கேட்பாங்களே, நாங்க என்ன பதில் சொல்லுவோம்? எப்படி சமாதானப்படுத்துவோம் அந்த பிஞ்சு உள்ளங்களை? இது அத்தனைக்கும் காரணம் என்ன? முகுந்த் வரதராஜனோட ஜாதி என்னன்னு சொல்லாம விட்டுட்டீங்க சார் நீங்க. ஆனா ஹீரோயின் கழுத்துல மட்டும் சீனுக்கு சீன் சிலுவை தொங்குமா, நாங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? என்ன நியாயம் சார் இது? இப்போ கிளைமேக்ஸில் முகுந்தோட டெத் நியூஸை கேள்விப்பட்டு சாய் பல்லவி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஜோக்ஸ் அப்பார்ட், இங்கேருந்து ஃப்ரம் த ஹார்ட் சொல்கிறேன், இந்திய சினிமா வரலாற்றில் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ். அதாவது ஒரு பக்கம் முகுந்துக்கு கொடுத்த ப்ராமிஸ் அழக்கூடாது, இன்னொரு பக்கம் முகுந்தே இல்லை, ஸோ அழுதுதான் ஆகணும், அழுக வருது. ஸோ இது ஒரு போராட்டம். மைண்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரகிளை ஸ்க்ரீனில் கொண்டு அப்படியே காமிக்கிறது அப்படிங்கிறது சாமானியமான விஷயம் இல்லை. அந்த கண்ணு, அந்த பாடி லாங்குவேஜ், அந்த எக்ஸ்பிரஷன், அந்த கன்விக்ஷன், ஒன்லி சாய் பல்லவி கேன். சினிமா, நடிப்பு, இது எல்லாத்தையும் தாண்டி எங்கேயோ ஒரு மூலையில் பொண்டாட்டிய உண்மையா அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணிட்டு தன் தாய் நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ணின அந்த உண்மையான ஒரிஜினல் முகுந்த் வரதராஜனை நினைச்சு கூட உண்மையிலேயே சாய் பல்லவி அவரை நினைச்சு ஒரு நிமிஷம் உடஞ்சு அழுதுருப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ். அதாவது அவங்க அந்த இடத்துல இந்து வர்கீஸா மாறினது ஒரு பக்கம், ஆனால் இந்து அனுபவிச்ச அந்த வலி, வேதனை, பெயின், அது அத்தனையும் அந்த ஸ்க்ரீன் மூலமா நமக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணி நாம எல்லாரையுமே அந்த வலியை அனுபவிக்க வச்சு கடைசியில் ஒரு 10 நிமிஷம் அந்த தியேட்டர்ல உட்காந்துருந்த ஒவ்வொருத்தருமே இந்து வர்கீஸா மாறினாங்க. தட் வாஸ் சாய் பல்லவி ஃபார் யூ. ஒரு ஆஸ்கர் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ். ஆனால் என்ன சார் பிரயோஜனம்? இது எதையுமே எங்களால் ரசிக்க முடியலையே.
அந்த சாய் பல்லவியோட அந்த வேர்ல்டு கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தாண்டி எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அவங்க கழுத்தில் போட்டிருந்த அந்த சிலுவை சார். அந்த சீனில் எதுக்கு சார் சிலுவையை காட்டினீங்க? இப்போ பாருங்கள், சாய் பல்லவியோட நடிப்பெல்லாம் எங்கள் கண்ணுக்கு தெரியல. எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த சிலுவை மட்டும்தான். ராஜ்குமார் சார், இந்த கேள்வியெல்லாம் நானாக கேட்கல, நான் வெறும் பிரதிநிதி தான். சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில்னு நிறைய பேர் இந்த கேள்வியெல்லாம் முன் வைக்கிறாங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு 4-5 நாள் முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஒரு அறிவாளி என்கிட்ட கேட்குறாரு, ஒரு ஐயங்கார் பையன் அவங்க அப்பாவை நைனான்னு எப்படி கூப்பிடுவான், டைரக்டர் அந்த இடத்துல சொதப்பிருக்காரு, நான் என்ன பதில் சொல்லட்டும்? என்னால் சொல்ல முடியுமா அவர்கிட்ட? அட கூறுகட்ட கூமுட்டை, முகுந்த் வரதராஜன்னா யாருன்னே தெரியாத உனக்கெல்லாம் இவ்வளவு யோசனை வருதுன்னா, தினம் அவங்க ஃபேமிலியோட பேசி பழகி அவரை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாச கணக்காக இதை ரிசர்ச் பண்ணி காஷ்மீரில் போய் அவர் வேலை பார்த்த அந்த ஆர்மி ரெஜிமெண்ட் RR-44 அங்கே போய் அவங்க கலீக்ஸோடலாம் பழகி அங்கேருந்து சில டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி இவ்வளவு ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணி படம் எடுத்த ராஜ்குமார் பெரியசாமிக்கு இது தெரியாதா? ஐயங்கார் பையன் அப்பாவை நைனான்னு கூப்பிட மாட்டான்னு வீட்டில் வெட்டியாக உட்காந்து வண்டு முருகன் அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்கிற உனக்கெல்லாம் தெரியுதுன்னா, இவ்வளவு ரிசர்ச் பண்ணி ஒரு படம் எடுத்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கும் ராஜ்குமார் பெரியசாமிக்கும் தெரியாதா? அப்படியே நீங்க சொல்ற மாதிரி ஒரு சமுதாயத்தை ஒடுக்கணும்னே நினைச்சிருந்தா கூட ஜென்ரலா அப்பான்னு கூப்பிடுற மாதிரியோ டேடின்னு கூப்பிடுற மாதிரியோ வச்சிருக்கலாம். ஏன் நைனான்னு பர்டிகுலரா வச்சு அதை 10,000 வாட்டி ஸ்ட்ரெஸ் பண்றாங்க? அதுல ஏதாவது தப்பு நடந்திருந்தா இந்த கேள்வியை முதல்ல யார் கேட்டிருப்பாங்க? அவங்க ஃபேமிலியில கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு முன்னாடி வரதராஜன் அப்பா உங்களை முகுந்த் சார் செல்லமா நைனா நைனான்னு கூப்பிடுவாங்க. நானும் இப்போ அப்படியே கூப்பிட்டுக்கிறேன், நைனா. அங்கேயே அடிப்படையான ஒரு யோசனை வேணும். முகுந்த் வரதராஜன் சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பாவை நைனான்னு தான் கூப்பிட்டுருப்பாரு. அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. சரி, அதுக்கான காரணமெல்லாம் நீங்க ஆராயாதீங்க. அது அப்பாவுக்கும் பையனுக்குள்ள ஒரு பாண்டிங், அது என்னன்னு நமக்கு தேவையில்லை. ஆனா இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கலான்றது அடிப்படையாக தோணணும்ல. அந்த அறிவு கூட இல்லாம ஃபேஸ்புக்னு ஒன்று இருக்குன்றதுக்காக பேச வந்துட்டீங்களேடா அப்படின்னு அந்த ஃபேஸ்புக் விஞ்ஞானியை பார்த்து என்னால் கேட்க முடியாது ராஜ்குமார் சார். ஏன்னா முகுந்த் வரதராஜன் என்ன ஜாதின்னு நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க சார். அவரையாவது விடுங்க, ஏதோ ஃபேஸ்புக்கில் ஒரு ஆர்வக்கோளாறு கேட்டுட்டாரு. ஒரு முன்னணி நடிகை சார், ஒரு ஹீரோயின், 500 படங்களுக்கு மேலே ஹீரோயினாக நடிச்சு இன்னமும் சக்ஸஸ்ஃபுல்லாக டாப் ஹீரோயினாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, நயன்தாரா தெரிசாவுக்கெல்லாம் டஃப்பாக கொடுக்குற ஒரு மிகப்பெரிய நடிகை, ஒரு ஹீரோயின். அவங்க கேட்குறாங்க, ஹீரோவுடைய ஜாதி என்னன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லைன்னா நீங்களாம் எதுக்கு சார் படம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் பீக்கில் இருந்துக்கிட்டே நான் இந்த கேள்வியை கேட்குறேன், இதனால் எனக்கு வரக்கூடிய பட வாய்ப்புகள்லாம் போனாலும் பரவாயில்லன்றாங்க. யோசிச்சு பாருங்கள் சார், பாலிவுட்டு, டாலிவுட்டு, கோலிவுட்டு, ஹாலிவுட்டு, ஆலவுட்டு, எல்லா வுட்லேருந்தும் அவங்களுக்கு டெய்லி ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள் குவியுது ஹீரோனை நடிக்கிறதுக்கு. அதெல்லாம் தியாகம் பண்ணி இந்த கேள்வியை கேட்குறாங்க. ஹீரோட ஜாதியை நீங்கள் ஏன் சொல்லலான்னு உங்களை கேள்வி கேட்குறாங்க. இது இல்லை சார் தியாகம். அதாவது முகுந்த் வரதராஜன் பண்ணின தியாகத்தெல்லாம் மிஞ்சிய தியாகம் இது. பட வாய்ப்புகளே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு கேட்குறாங்க. இந்த தியாகத்துக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? சொல்ல முடியாது. ஏன்னா முகுந்த் வரதராஜன் என்ன ஜாதின்னு நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க சார். என்ன சார்? கரெக்ட் 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 நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். மக்களே, அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் சொன்னோமே, நீங்கள் சினிமாவை சரியாக பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு சீனில் இந்து வர்கீஸ் முகுந்த் கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வம் எது, நீங்கள் யாரை விரும்பி கும்பிடுவீங்கன்னு கேட்கும்போது அவர் ஐயப்ப சாமின்னு சொல்லி அவர் வச்சிருக்கிற ஐயப்ப சாமி ஃபோட்டோ கூட காட்டுவார். உடனே கிறிஸ்டியனாக இருக்கிற இந்துவாக இருக்கிற முகுந்த் வரதராஜனுக்காக ஐயப்பன் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணி கரெக்டாக பேரலல் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அங்கே அவருக்கு அந்த ஆர்மியில் ஜாப் கிடைக்கும். ஸோ அந்த இந்த இது பாஸ் பண்ணியிருப்பார், எக்ஸாமை பாஸ் பண்ணியிருப்பார் ஆர்மியில். ஸோ அதுலேயே தெரியுது இல்லையா, இப்போது ஐயப்ப சாமியை கும்பிட்றாரு அப்படின்னா அவர் ஹிந்துவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இருந்தாலும் ராஜ்குமார் சார், உங்களுக்கு நாங்கள் கேட்குற கேள்வியே புரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு ஹீரோயின் கிறிஸ்டியன்னா அவங்களுக்கு ஒரு சிலுவையை போட்டு விட்டுட்டா போதும், எல்லாரும் ஒத்துக்குவாங்க. ஆனால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், கேள்வி கேட்போம். ஹிந்துன்னு சொல்லி விட்டுட்டா முடிஞ்சு போச்சா? என்ன ஹிந்து? வன்னியரா, தேவரா, முதலியாரா, செட்டியாரா, இல்லை பிராமினா இருந்தால் ஐயங்காரா, ஐயரா, இல்லை அதில் வடகலையா, தென்கலையா, ஏகப்பட்ட கலை இருக்குது எங்களுக்கு. அது எதுன்னு சொல்கிற கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? இப்போது சப்டைட்டிலாவது நீங்கள் போட்டு விட்டுருக்கலாம். இல்லை, இன்னும் ஒரு படி மேலே, இவங்க எல்லாரையும் விட இன்னும் ஒரு படி மேலே போய் நான் என்ன சொல்கிறேன்னா, படத்தோட டைட்டிலே அமரன்கிறதுக்கு பதிலாக என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, ஹை ரேங்கிங் ஆஃபீஸர்னு வச்சிருக்கலாம். ஏன்னா அவர் ஆர்மியில் மேஜராக இருந்ததுனால அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைட்டில் வச்சிருக்கலாம் நீங்கள். ஆனால் அப்போ கூட சார் தப்பு தான் சார். முகுந்த் வரதராஜன் என்ன ஜாதின்னு சொல்லாமல் விட்டுட்டீங்க சார் நீங்கள். என்ன சார், முடிச்சுக்கலாமா? ஓகே மக்களே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை நேரம் நீங்கள் பேசின இந்த சட்டையர், சர்க்காசம், வஞ்ச புகழ்ச்சி இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த எபிசோட் முடிய போகிற இந்த கடைசி 2 நிமிஷமாவது ஒரு தமிழனா, உண்மையான இந்தியனா உங்கள் மனசுக்குள்ளேருந்து 2 வார்த்தை பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனசுலேருந்து பேசவா? மக்களே, இது வரைக்கும் நான் என்னோட எல்லா எபிசோட்ஸும் பார்த்தீங்கன்னா
இந்த லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொன்னதே கிடையாது. எனக்கு அது அவசியப்படலை. ஏன்னா நல்லா இருந்தால் நீங்களே பண்ண போகிறீங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் எபிசோட் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறேன். தயவு செய்து இந்த எபிசோடை எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ ஷேர் பண்ணி, ஃபார்வர்ட் பண்ணி, வைரல் பண்ணுங்கள். ஏன்னா இது வரைக்கும் இந்திய சினிமா வரலாற்றில் எடுக்காத ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு முயற்சி இது. அதுக்கு நம்மளுடைய சாலிடாரிட்டியை கண்டிப்பாக நம்ம தெரிவிச்சாகணும். ரெண்டாவது, இப்போ இந்த கடைசி 2 நிமிஷம் நாம் பேச போகிற விஷயங்களில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால், என்னுடைய உண்மையான ரசிகர்கள் தயவு செய்து உங்களுடைய சப்போர்ட்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. லெட்ஸ் சப்போர்ட் #அமரனுக்கு ஜாதி இல்லை. இந்த கிரிக்கெட் விளையாடுறவங்களை வந்து விளையாட்டு வீரர்கள்னு சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கோடிகள் சம்பளம் கொடுக்குறோம். ஆனால் அவங்கெல்லாம் வந்து எத்தனை வாட்டி வேணாலும் தப்பு பண்ணலாம், எத்தனை வாட்டி வேணாலும் அவுட் ஆகலாம், எவ்வளோ வாட்டி வேணாலும் அசிங்கமாக தோற்று போகலாம். இப்போ கூட நியூசிலாண்டோட இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி மூத்தர சந்தில் வச்சு மூச்சு திணற 3 மேட்ச் நல்லா அடித்து அனுப்புனாங்க நம்மளை. ஆனால் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட மாட்டோம். அப்படி தட்டி விட்டுக்கிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவோட விளையாடுவோம், ஆஸ்திரேலியாவோட விளையாடுவோம். இதனால் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஃபேன் ஃபாலோயிங் குறைய போகிறதில்ல, மீடியா அவங்களுக்கு கொடுக்குற அட்டென்ஷன் குறைய போகிறதில்ல. ஐபிஎல்லையும் அட்வர்டைஸ்மெண்ட்லையும் நடித்து அவங்க வாங்குற ஆயிரக்கணக்கான கோடிகள் குறைய போகிறதில்ல. ஆனால் அவங்கெல்லாம் வீரர்கள். ஒரு சினிமா ஹீரோவை எடுத்துக்கங்களேன், எத்தனை வாட்டி வேணால் தப்பாக நடிச்சு ரீடேக்னு நான் 100 டேக் கூட போகலாம். 101வது டேக் தான் கரெக்டாக வரும். அதை தான் நீங்கள் வந்து சினிமாவில் தேட்டரில் பார்ப்பீங்க. ஆனாலும் அதுக்கு அவருக்கு 200 கோடி 300 கோடி சம்பளங்கள், கட் அவுட்டுக்கு அபிஷேகங்கள், இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த ஸ்டாரு, அந்த ஸ்டாரு, வர ஸ்டாரு, போகிற ஸ்டாருன்னு டைட்டில் வேற. ஆனால் இங்கே 3 ஸ்டாரை குத்திக்கிட்டு எல்லையில் போய் நின்றுக்கிட்டு நம்மளுடைய ஆர்மி ஆஃபீஸர்ஸ் படுற கஷ்டம் என்ன, அவங்களுடைய உண்மையான நிலைமை என்ன யாருக்காவது தெரியுமா? அங்கே ரீடேக் கிடையாது, அடுத்த மேட்ச் கிடையாது. இவ்வளோண்டுக்கு ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு அவங்க கொடுக்குற வேலை அவங்களோட உயிர். எது அவங்களோட உயிர், நம்ம உயிர் இல்லை. ஏன்னா முன்னாடி காஷ்மீரில் அவங்கெல்லாம் நிற்கிறாங்கன்ற தைரியத்திலையும் நம்பிக்கையிலையும் தான் பின்னாடி கன்னியாகுமரியில் நம்மலாம் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நாம் அவங்களுக்கு கொடுக்குற சன்மானம் என்ன தெரியுமா? அதையும் இந்த படத்தில் முகுந்த் வரதராஜன் ஒரு சீனில் சொல்கிறாரு. தாம்பரத்துக்கு மிக அருகாமையில் சிட்டிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இத்தினூண்டுக்கு ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டு. அந்த ஃப்ளாட்டை வாங்குறதுக்கு கையில் காசு இல்லாமல் கவர்மெண்ட்டில் லோனை போட்டு அந்த லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணி, அந்த லோன் சாங்ஷன் ஆனதுக்கப்புறம் சந்தோஷமாக ஒய்ஃபை கூப்பிட்டு, நேற்று வரைக்கும் எங்கிட்ட 35,000 ரூபா பணம் இருந்துச்சு, இந்த வீட்டை வாங்கி லோனை கட்ட ஆரம்பிச்சா எங்கிட்ட 15,000 ரூபா தான் பணம் இருக்கும், அந்த 15,000த்தில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் நடத்தணும்னு ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. பார்த்தீங்களா? அதுதான் இன்னைக்கு நம்ம ஆர்மி ஆஃபீஸர்ஸோடைய நிலைமை. இந்த நிலைமை மாறணும்னு போராடுங்க, அதுக்கு சண்டை போடுங்க, அதுக்கு குரல் கொடுங்க. ஒரு கிரிக்கெட்டருக்கும், ஒரு ஆக்டருக்கும், ஒரு பொலிட்டிஷியனுக்கும் இந்த கண்ட்ரியில் கிடைக்கக்கூடிய பேர், புகழ், சன்மானம், சம்பளம் இதெல்லாம் ஒரு ஆர்மி ஆஃபீஸருக்கும் கிடைக்கணும். அதுக்கு போராடுங்க, அதுக்கு சண்டை போடுவோம். பிடித்தமெல்லாம் போக ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மீதி என்னன்னு பாருங்க, அவர் ஜாதி என்னன்னு பார்க்க வேண்டாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், நாடார், நாயர், ஐயர், ஐயங்கார், எட்ஸெட்ரா இது எல்லாத்தை விடவும் ஒரு மிக உயர்ந்த ஜாதி இந்த நாட்டில் இருக்குது. சொல்லப்போனால் இந்த சமுதாயத்திலே ரொம்ப உயர்ந்த ஜாதி அதுதான். மற்ற எல்லா ஜாதியுமே அதுக்கப்புறம் தான். அந்த உயர்ந்த ஜாதியோட பேர் என்ன தெரியுமா? இந்திய இராணுவம். இந்திய இராணுவத்தை விட ஒரு மிகச்சிறந்த ஜாதி, மிக உயர்ந்த ஜாதியும் கிடையாது. இந்திய இராணுவ வீரனுக்கு ஜாதியே கிடையாது. ஜெய்ஹிந்த்.